25 நாட்கள் 6553 கிலோமீட்டர் இந்தியாவின் முழு கடற்கரையையும் இணைக்கும் இந்த தேசிய விழிப்புணர்வு பயணத்தில் 65 பெண்கள் 65 ஆண்கள் என 130 CISF வீரர்கள் பங்கேற்றனர். போதைப்பொருள் கடத்தல், மனித கடத்தல், கடற்கரை பாதுகாப்பு குறித்து மக்களிடம் நேரடியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இந்த பயணம் ஜனவரி 28ஆம் தேதி டெல்லியில் தொடங்கி பிப்ரவரி 22ஆம் தேதி கொச்சியில் நிறைவு பெறுகிறது. செய்தியாளர் ரமேஷ். Plants, refineries, stations, dams, honorable IT South sector. Sir, please. आर्थिक प्रतिष्ठानों को विघटनकारी शक्तियों से सुरक्षित रखने की आवश्यकता पर बल दिया। ऐसे में जन हुआ CISF का जिसने देश की सुरक्षा में एक फौलादी तथा विभिन्न औद्योगिक इकाइयों के साथ कार्य प्रहरी है सजग और सतर्क। राष्ट्रीय और अंतर्राष्ट्रीय अपने परिश्रम व काबिलियत से CISF देश के प्रहरी shield of security. The inaugural CSF extensive coverage across print, electronic and digital media, emerging as a high impact national communication platform. Fishing communities were acknowledged as third priorities. Also, ASG Chennai to relay the after movie of CSF Coastal Cyclone. டிஜிட்டல் மீடியா அண்ட் பிரிண்ட் மீடியா எல்லோரும் வந்திருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இது ஃபஸ்ட்டு டைம் சைக்கிளத்தான். லாஸ்ட் டைம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் 25ல். சேம் இதே மாதிரி லாஸ்ட் டைமும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு சைக்கிளத்தான் பண்ணும்போது நல்லா சக்ஸஸ் ஆச்சு, நல்ல ரீச்சும் ஆச்சு. அந்த எந்த காரணத்துக்காக சைக்கிளத்தான் ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த சைக்கிளத்தானோட மேக்ஸிமம் அச்சீவ்மெண்ட் பண்ண முடிஞ்சுது. அந்த சக்ஸஸை வச்சு இந்த 2026லையும் அந்த 150th இயர் ஆஃப் வந்தே மாதரம்க்கு அதை ஞாபகத்தில் வச்சுட்டு கோஸ்டல் சைக்கிளத்தான் சுரக்ஷித் தட் சம்ரித் பாரத். சுரக்ஷித் தட் சம்ரித் பாரத் அப்படிங்கும்போது வளமான பாரதம், பாதுகாப்பான கடற்கரை, வளமான பாரதம், அதோட தீம் தான் எங்களோட பேசிக்காக. இது 28ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாங்கள் 2 சைட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒன்று வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லக்பத் கோட்டை அப்படின்றது பாகிஸ்தான் பார்டர்லேருந்து கட்ச் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். செகண்ட் ஈஸ்டர்ன் சைடு பார்த்தீங்கன்னா பக்காலி 24 சவுத் பர்கானா அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் 28th.
அது இனாகிரேட் பண்ணுறது வந்து யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஸ்ரீ நித்யானந்த ராய் வந்து இனாகிரேட் பண்ணுறாரு, விர்ச்சுவலி காணொலி மூலமாக இனாகிரேட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் ஃப்ளாக் ஆஃப் 8 மணிக்கு பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி தே ஸ்டார்ட் மூவிங் டுவர்ட்ஸ் சவுத்து. 25 நாள் இங்கே சைக்கிளத்தானில் 130 சைக்கிளிஸ்ட் மொத்தம். அதில் 65 பேர் வந்து பெண்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே சிஎஸ்எஃப் பர்சனல் தான் பண்ணுறாங்க இந்த சைக்கிளத்தான். 65 லேடிஸ் அண்ட் 65 ஜென்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் டீமோட சேர்ந்து மொத்தம் 200 பேருங்க. வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் 100 பேர், ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் 100 பேர். ஈச் அண்ட் எவ்ரி டே நாங்கள் வந்து 50க்கு மேற்பட்ட வில்லேஜ், பிகாஸ் 25 நாள் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது 2 கோஸ்ட்டும் கால்குலேட் பண்ணால் ஆல்மோஸ்ட் 50 வில்லேஜஸ், மோர் தென் 50 வில்லேஜஸ், ப்ரீசைஸ்லி 52 வில்லேஜஸ் நாங்கள் மீட் பண்ணுறோம் வர்ற வழியில். அவங்க எல்லாத்துலேயும் வில்லேஜ்லேயும் நாங்கள் ஸ்டே பண்ணுறோம். மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா கோஸ்டல் வில்லேஜஸ், கடலோர கிராமங்களில் நாங்கள் ஒரு நாள் நைட் அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். காலையில் ஸ்டார்ட் பண்ணால் சாயங்காலம் முடிப்போம். அதுக்கப்புறம் கிராமத்து மக்களோட போய் உட்காந்து அவங்களோட பேசி அவங்களோட ப்ராப்ளம் என்ன, அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸும் பண்ணுறோம். ஏன்னா இப்போது இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ எக்கானமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. நம்ம எக்கானமியில் ப்ளூ எக்கானமி, போர்ட்லேட் எக்கானமி அப்படின்னா 4% ஆஃப் எக்கானமி பார்த்தீங்கன்னா இட்ஸ் டோட்டலி டிபெண்டிங் ஆன் த போர்ட் ஒன்லி. அதில் மீன் வளங்கள் இருக்குது, மெரைன் ரிசோர்ஸஸ் இருக்குது, எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட் இருக்குது, அப்புறம் டூரிசம் இருக்குது, மெரைன் டூரிசம் இருக்குது. எஸ்பெஷலி க்ரூஸ் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இது மட்டுமே இந்தியா பொருளாதாரத்தில் 4% ஜிடிபி கொடுக்குதுங்க அது. ஸோ அதனால ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அதையே பண்ணுறதுக்காக இந்த சைக்கிளை தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த கிராமத்துலேயும் ஸ்டே பண்ணுறோம். ஸ்டே பண்ணுறதுக்கு மெயின் காரணம் வந்து தேச பாதுகாப்பு, கடலோர பாதுகாப்பு, அப்புறம் கடத்தல் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்கள தான் நாங்கள் தத் பிரஹாரிஸ் அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறோம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கோஸ்டல் சென்டினல்ஸு, தமிழில் பார்த்தீங்கன்னா கடலோர கண்காணிப்பாளர்கள். அந்த கடலோரத்தில் தே ஆர் த ஃபஸ்ட் பீப்புள். எது நடந்தாலும் தே ஆர் த ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க தான் ஃபஸ்ட் நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டே நம்ம மெரைன் போலீஸ் இருக்கிறோம், சிஎஸ்எஃப் இருக்கிறோம், கோஸ்ட் கார்டு இருக்கிறோம், நேவி இருக்கிறோம், எல்லாருமே இருக்கிறாங்க. பட் மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும். 3300 கிராமங்கள் இருக்குங்க நம்மளுக்கு. 72 மாநிலம், கோஸ்டல் மாநிலம், 3300 கிராமங்கள், 5,50,000 போட்ஸ் இருக்குங்க டோட்டல் ஃபிஷிங் போட்ஸு. 40 lakhs பீப்புள் வந்து டைரக்ட்லி டெய்லி இன்வால்வ் ஆகிறாங்க மீன் பிடிக்கிறதுல. ஸோ இது வந்து டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் இவங்களை ரீச் பண்ணணும் அப்படின்றது காரணத்துக்காக தான் இந்த சைக்கிளத்தான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த சைக்கிளத்தான் வில் ஸ்டார்ட் ஆன் 28th, ஃப்ளாக் ஆஃப் பண்ணிடுவாங்க. அண்ட் வி வில் பாஸ் த்ரூ ஆல் த 11 ஸ்டேட். பாஸ் பண்ணி கொச்சினில் வந்து நெக்ஸ்ட் மந்த் 22ஆம் தேதி கன்க்ளூஷன் ப்ரோக்ராம் இருக்கும். வர்ற வழியில் பூராமே பக்காலியில் ஃப்ளாக் ஆஃப் பண்ணுறோம், லக்பத் கோட்டையில் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட்டு, கட்டாக்கு, விசாகப்பட்டினம், சென்னையில் ஒரு மெகா ப்ரோக்ராம் இருக்கும் 13ஆம் தேதி. அதே மாதிரி 11ஆம் தேதி மும்பையில் ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்கும் பிப்ரவரியில். 22ஆம் தேதி கொச்சினில் பெரிய ப்ரோக்ராம் இருக்கும். லாஸ்ட் டைம் 2025 வந்து அருமையான ப்ரோக்ராம் நடந்துச்சு. கன்னியாகுமரியில் நாங்கள் அசம்பிள் ஆனோம் லாஸ்ட்டில். அப்போ வந்து மோர் தென் 5,000 பீப்புள் வந்து பொதுமக்கள் வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கு. நல்ல ப்ரோக்ராம் இருந்துச்சு. எங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொஜெக்ட் பண்ணவங்களுக்கு எல்லாமே மக்களுக்கு ரொம்ப ஒரு அச்சீவ்மெண்ட்டு. உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப வேணும் எங்களுக்கு. ஏன்னா போத் ப்ரொசஸ் வந்து நீங்கள் தான் மக்களுக்கு ரீச் பண்ண முடியும். ஸோ யூ ஆர் த ஃபஸ்ட் பர்சன்ஸ் டு ரீச் அவுட் டு ஆல் த பீப்புள். அதனால யுவர் ப்ரெசன்ஸ் அண்ட் யுவர் இன்வால்மெண்ட் இன் த கோஸ்டல் சைக்கிளத்தான் ரேலி வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் 28th. இன்னைக்கு வந்து ப்ரெஸ் ப்ரீஃபிங் நடக்குதுங்க. 22nd 8th ஆரம்பித்து February 22 வரைக்கும் கண்டினியூஸாக சப்போர்ட் இருக்கணும் எல்லா கோர்ஸ்லையும். எந்தெந்த இன்ஃபர்மேஷன் நடக்குது, என்னென்ன நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு நாங்கள் போட்டு காமிப்போம். அந்த கிராமத்தில் போகும்போது எங்களோட மெயின் முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா, வி வாண்ட் டு ஃபஸ்ட் வந்து ஸ்வச் பாரத், அதாவது க்ளீன் இந்தியா, தூய்மையான இந்தியா, அதை வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணுறோம். ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீ பிளான்டேஷனுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுனாமிஸ் வருது, சைக்ளோன் வருது, நம்ம ரொம்ப அஃபெக்ட் ஆகிறோம். அதுக்கு வந்து இப்போ நம்ம அலையத்தி காடுகள் மீன்ஸ் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கங்களேன். அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சுனாமியும் கம்மியாகும், சைக்ளோனும் கம்மியாகும். அதையை பற்றியும் சுகாதாரத்தை பற்றியும் ஹெல்த்தை பற்றியும் பயங்கரமாக அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் எடுத்து கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் விழிப்புணர்வு ஏற்கனவே சொன்ன மாதிரியும் இப்போ ஆர்ம் ஸ்மக்லிங், நார்கோட்டிக்ஸ், ட்ரக்ஸ் ரொம்ப ஹெவியாக இன்வால்வ் ஆகிட்டே இருக்கும் இந்தியாவில். தெரிஞ்சோ தெரியாமலையோ 1% மக்கள் இன்வால்வ் ஆனாலே அது பெரிய ஒரு கேட்டாஸ்ட்ரபிக் மாதிரி ஆகிப்போகும். அதனால நம்ம அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தே ஆர் த மெயின் பர்சன்ஸ். 7,500 கிலோமீட்டர் நம்ம கோஸ்டல் சைக்கிள் தான் மெயின்லேண்ட் இருக்குது. அதை நம்ம செக்யூர் பண்ணணும் அப்படின்னா அந்த 3,300 வில்லேஜஸும் கடலோட கண்காணிப்பாளர் மாதிரி நல்லா ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா
கவர்மெண்டோட சேர்ந்துட்டு வி கேன் ஏபிள் டு அச்சீவ் நம்ம என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறோமோ அதை அச்சீவ் பண்ண முடியுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்கானமியில் பார்த்தீங்கன்னா போர்ட் இஸ் பிளேயிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோலுங்க. இப்போ அசான் டேட் வந்து 24-25ல் 1600 மில்லியன் மெட்ரிக் டன் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அதேவே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா திங்க் பண்ணிட்டு இருக்கு 2030ங்கும் போது 2500 மில்லியன் மெட்ரிக் டன் கொண்டு வரணும். ஸோ அப்படி போகும்போது நம்ம ஜிடிபி இம்ப்ரூவ் ஆகும், நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இம்ப்ரூவ் ஆனால் மட்டும்தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி போக முடியும். அந்த போர்ட்டோட இன்வால்வ்மெண்ட் எப்படி அப்படின்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் வந்து 95% ஆஃப் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இன் குவான்டிட்டி வில் பி டிரான்சாக்டட் த்ரூ த கோஸ்டல் ஏரியா. 70% of the value of the exchange import happen through the coastal area. ஸோ அதனால கோஸ்டலோட இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 12 மேஜர் போர்ட்டு இருக்குது, 240க்கு மேற்பட்ட மைனர் போர்ட்ஸ் இருக்குது, நான் மேஜர் போர்ட் அப்படின்னு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் 72 எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே சிஎஸ்எஃப் தான் செக்யூரிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த 72 போர்ட்டுக்கும் நாங்கள் தான் இன்னைக்கு செக்யூரிட்டி கண்டினியூஸாக கொடுக்க போகிறோம். அவங்களுக்கு அது வந்து ஹைப்ரிட் மாடலில் கொஞ்சம் நாங்களும் கொடுப்போம், ப்ரைவேட்டும் கொடுப்பாங்க. ஸோ நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த கோஸ்டல் பீப்புளுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. மீனை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்காமல் நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லையும் பண்ணலாம். டூரிசம், க்ரூஸ் டூரிசம் இருக்குது. க்ரூஸ் டூரிசமில் பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் போனால் 2 பேருக்கு டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கோஸ்ட்டில் நம்ம கையில் எடுத்துக்கணும். அதுக்கு வந்து செக்யூர்ட் கோஸ்ட், பாதுகாப்பான கடற்கரை, வளமான பாரதம், அதை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் 52 வில்லேஜஸ்க்கு போகிறோம் அப்படின்னு இந்த வில்லேஜில் ஸ்டே பண்ணும்போது நாங்கள் சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராம் எல்லாமே பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்ஆரில் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் சில பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், ஸோ தேவ் ஆல்சோ கம் அண்ட் பார்ட்டிசிபேட் வித் அஸ் டு கான்ட்ரிபியூட் ஃபார் த வில்லேஜ் டெவலப்மெண்ட். அவங்க ஏதாச்சும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி கொடுக்க ஃபியூச்சரில் சான்சஸ் இருக்குங்க. அண்ட் வி ஆர் ஆல்சோ வி வில் ஷோர்லி டேக் கேர் வேர் எவர் த வில்லேஜஸ் வி ஆர் கோயிங். அவர் டியூட்டி டு டேக் கேர் த வில்லேஜஸ் அண்ட் வி வில் கான்ட்ரிபியூட் ஃபார் த எக்கானமிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த வில்லேஜ். அதையும் பார்த்துக்குவோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சிஆர்பிஎஃப் சிஏஎஸ்எஃப்ல படி பார்த்தீங்கன்னா மொத்தம் இப்போ இருக்கிறது 1,68,000 மெம்பருங்க. அதை வந்து 2,20,000 இன்க்ரீஸ் பண்ணியாச்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ வருஷத்துக்கு நாங்கள் 14,000 பேரை ரெக்ரூட் பண்ணுறோம் இதில். ஸோ நாங்கள் என்ன திங்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கோஸ்டல் இருக்கிறவங்க வந்தாங்க அப்படின்னா அதுக்காக அவங்களுக்கு ப்ரீ சிஆர்பிஎஃப் சிஏபிஎஃப் ட்ரைனிங்கும் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் கண்டினியூஸாக. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கு பேசிக் ரெக்குவயர்மெண்ட் என்ன, அதில் மெடிக்கலில் நம்மளுக்கு என்ன ஹைட் இருக்கணும், என்ன மாதிரி ஃபிசிக்கல் குவான்டிட்டி ரெக்குவயர்மெண்ட்டு, அதை எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு ரெகுலராக நாங்கள் ஒரு உஸ்தாத் மாதிரி ஒரு ஆளை அனுப்பி ட்ரைனிங் அனுப்பி அவங்களுக்கு அங்கே இருக்க யங் பீப்புளுக்காக ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் அதுக்கும் ட்ரை பண்ணி அவங்களையும் மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வந்து அவங்களும் ஜாப் கிடைச்சி அவங்களும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு கான்செப்ட் தான் இந்த கோஸ்டல் சைக்ளோத்தான் 2026. இது வந்தே மாதரம் 150 வருஷம் முடிஞ்சதுனால அதோட தேசபக்தியும் வச்சுட்டு முன்னாடி வச்சுட்டு தேச செக்யூரிட்டி, தேசத்தின் பாதுகாப்பு, கடலோர பாதுகாப்பு, இது எல்லாம் மனசில் வச்சுட்டு இந்த சைக்ளோத்தான் ஆரம்பிக்கிறோம். எங்களுடைய தேசத்தின் நம்ம டிஜிபி அவர் வந்து அதை இனிஷியலி எடுத்து பிரவீன் ரஞ்சன் சார் வந்து சொல்லி அது எல்லா பக்கமே நாங்கள் எல்லா ஆஃபீஸர்ஸும் இன்வால்வ் ஆகிறோம். ஆல்மோஸ்ட் 72 டிஸ்ட்ரிக்ட் சொன்ன இல்லைங்களா, எல்லா டிஸ்ட்ரிக்டும் கோஸ்டல் கவர் பண்ணுவோம். அங்கே எல்லா வீட்டு மக்களோடையும் பேசி நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற ட்ரை பண்ணுறோம். சார் இந்த விழிப்புணர்வு ஏற்படுறதுக்காக பெரிய ஆக்ஷன் பண்றாங்க ரஜினிகாந்த் மாதிரி. ஆமாம், அது வந்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2025 பார்த்தீங்கன்னா எல்லாமே மெயினாக வந்து நாங்கள் விளையாட்டு வீரர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகளோட அவங்களுடைய சந்ததிகள் இருந்தாலும், அப்புறம் சினிமா ஆக்டிவிட்டீஸ் முதல்ல சோஷியல் மீடியா இருக்கவங்க அவங்க வந்து லாட் ஆஃப் க்ரௌட் ஃபுல்லாக இருக்கணும், அவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்கிறோம். இவங்க எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அது எல்லா சைடுமே நாங்கள் டிசைட் பண்ணி அது இன்ஃபர்மேஷன் வந்தோன்னு உங்களுக்கு சொல்கிறோம், எப்படி வருவாங்க ஏர் வருவாங்கன்னு சொல்லிட்டு எந்தெந்த. பட் வி வில் கால் த மேக்ஸிமம் வெரி குட் பர்சனாலிட்டி கூப்பிடுவோம் எல்லாமே. லாஸ்ட் டைம் தோனியை கூப்பிட்டு தோனி வந்துருந்தாருங்க. அவர் வந்து தோனி அப்புறம் சினிமா ஆக்டர் எல்லாம் வந்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி சரி சரி இந்த டைம் நாங்கள் கண்டிப்பாக சொல்லிடுறோம் உங்களுக்கு எல்லாமே யார் வர்றாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லி விட்டுறோம். ஏன்னா சில டைம் நம்ம அந்த அவங்களோட பாதுகாப்பையும் பார்க்க வேண்டி இருக்கிறதுனால அது வந்து சொல்ல முடியாமல் போயிடுச்சு. கடைசி நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கும் ஒரு இதாக தான் இருந்துச்சு. பட் அதை பண்ணிட்டோம். இந்த டைம் வரும்போது கொஞ்சம் உங்களுக்கு முன்னாடியே எஸ்பெஷலி பத்திரிக்காரங்களுக்கு சொல்லிடுறோம், நான் கண்டிப்பாக சொல்லிடுறோம். எவ்வளோ வேணாலும் வரலாங்க. நாங்கள் பார்வையாளர் வந்து இங்கே சென்னையில் வந்து ஒரு நாள் ப்ரோக்ராம் நாங்கள் வந்து ஒரு கிராமத்தில் இங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோங்க. இந்த கிராமத்தில் இருந்துட்டு ஈவினிங்கில் 13ஆம் தேதி ஈவினிங்
அரௌண்ட் 4:35 அப்படின்ற வாக்கில் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் மெரினா கடற்கரையில் நடந்துச்சுங்க. அதே மாதிரி இந்த டைம் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். எல்லாமே கிடைச்சதுக்கப்புறம் அப்ரூவல் எல்லாமே கிடைச்சதுக்கப்புறம் அங்கே ப்ரோக்ராம் ஆரம்பித்து 4:35 ஆரம்பிச்சுங்க ப்ரோக்ராம். இட் வில் கோ அப் டு 8 and 8:30 வரைக்கும் போயிட்டுருக்குங்க எல்லாமே. ப்ரோக்ராம் முதல்ல என்னென்னா ஸ்பீச்சஸ் இருக்கும், அப்புறம் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் மாதிரி ஆரம்பிக்கிறது. நம்ம என்னென்ன கல்ச்சுரல் ப்ரோக்ராம் பண்ணுறோம், ஆல் இண்டியா நேச்சர் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் இருக்குங்க. நார்த் ஈஸ்ட் ப்ரோக்ராம், பஞ்சாப். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டோட பேம்பு டான்ஸ் இருந்துச்சு, அவங்கள பஞ்சாபி டான்ஸ் இருந்துச்சு, அஹோமியா டான்ஸ் அஸ்ஸாம்காரங்களோட டான்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை மாதிரி ஒரு யூனிட்டி இன் டைவர்சிட்டி. நம்ம இதுக்கு இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல கலாச்சாரங்களை உள்ளடக்கிய ஒரு தேசங்க. ஸோ எல்லா கலாச்சாரமும் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காகவும் எல்லாருக்கும் எல்லாமே அப்படின்றதுக்காகவும் தான் இந்த சைக்கிளத்தானே ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க சாகச நிகழ்ச்சிகள் அப்படின்னா சில அங்கே கிராமத்துக்குள்ள மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அந்த ஃபயர் டெமோ எங்களுக்கு வந்து ஃபயர் டீமும் இருக்குங்க. எங்களுக்கு சிஎஸ்எஃப்ல நாங்கள் வந்து 360க்கு மேற்பட்ட டீம்கள் இருக்குது. சிஎஸ்எஃப்ல டெப்ளாய்மெண்ட் இருக்குது. அதில் 114 ஃபயர் டீம் எங்களுக்கு இருக்குங்க. 114 அவங்க எல்லாருமே அந்த டொமஸ்டிக் ஃபயர் வருது இல்லைங்களா, எப்படி அதை அணைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி காமிப்பாங்க. பாக்கி சாகசங்கள் வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இதை மாதிரி தான் பண்ணுறது. மெயினாக அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது மட்டும்தான் இதோட மெயின் முடிவு, எங்களுடைய முக்கியமான கருத்து. இந்த அவேர்னஸ்ல நிறைய மீனவர்கள் வந்து சந்தையில் நாடு முழுவதும் இந்த நேரத்தில் மீனவர்கள் வந்து அடிக்கடி இலங்கை அதாவது கடற்படையினால கைது பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அடிக்கடி தொடர்ந்து நடந்தது. அது மட்டும் இல்லை, அந்த சைடில் பார்த்தீங்கன்னா குஜராத்லேருந்து பாகிஸ்தானிய தொடர்ந்து இது குறித்து. ஆமாம், பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எக்கனாமிக்கல் ஜோன் இருக்கும். நம்ம வந்து 3 ஏரியா பிரிக்கிறோம். அதாவது கடல் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நாட்டிக்கல் மைல்லாம் கால்குலேட் பண்ணுறாங்க. அது ஸ்டேட் போலீஸில் இருக்கிற மெரைன் டிபார்ட்மெண்ட்டில் 12 நாட்டிக்கல் மைல் இருக்கும். அதுக்கப்புறம் 200 நாட்டிக்கல் மைல் கோஸ்ட் கார்டு இருக்கும். இன்டர்நேஷனல் பவுண்டரி நம்ம கிராஸ் பண்ணி போகாமல் நம்ம கூட பண்ணுற மாதிரி இருக்குங்க. அது இது வரைக்கும் தடுக்க முடியல. ஆமாம், அது கைது. அதுக்கப்புறம் அவங்களோட படகு வந்து அதாவது ஆமாம், அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அது முடிவு எடுத்து எல்லா டைமே அது ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது சில டைமில் வந்து இருக்காங்க. அது வந்து எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்ட் வச்சுங்களேன். இப்போ நாங்கள் இருக்கிற வந்து கோஸ்டல் செக்யூரிட்டி மட்டும்தாங்க. போர்ட் செக்யூரிட்டி இந்த கோஸ்டல் ஏரியாஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெரைன் போலீஸ் இருப்பாங்க, கோஸ்ட் கார்டு இருப்பாங்க, நேவி இருப்பாங்க. தாண்டி கைது பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம் நிறைய மாதங்கள் அங்கே கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. ஆமாம், அது பண்ணிடுறாங்க. மத்திய அரசு உடனே நம்ம கான்டாக்ட் பண்ணி மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து பண்ணி விட்டுருவாங்க. ஒவ்வொரு ஆளாக கேளுங்களேன், எல்லாருக்கும் டைம் வேண்டுகோள். உங்ககிட்ட ஒரு நம்பர் போர்டு கொடுத்துருப்பாங்க, அது இது பண்ணீங்கன்னா நான் மைக் கொடுக்கறது வசதி எல்லாரும் கேட்கலாம். சொல்லுங்க. இந்த ரைசிங் டேக்கு என்ன பிளான் வச்சிருக்கோம் சார்? லாஸ்ட் டைம் வந்து இந்த ரைசிங் டேக்கு ஏதாவது? லாஸ்ட் டைம் ரைசிங் டே வந்து நம்மளுக்கு ராஜாதித்ய சோழன் நடந்துச்சுங்க நம்மளுக்கு தக்கோலத்தில். இந்த வருஷம் வந்து முண்டலி அப்படின்னு சொல்லி ஒடிசால நடக்குதுங்க. ஆமாம், மார்ச் மாதம் நடக்கும். அந்த டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலைங்க. டேட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டிஜி வந்து 50,000 நியூ வேக்கண்ட் அடுத்த வருஷத்துல எடுத்துட்டு வர போறோம் அப்படின்னு வேற ஆனுக்கு 14,000 சம்திங் ஆட் பண்ண சொல்லுங்க. கரெக்ட். நம்ம சவுத் செக்டர்ல இது வரைக்கும் அது ரிலேட்டடா டிரைவ் நடத்திருக்குமா? அதனால ஏதாவது? ஆமாம் நடந்துருக்குங்க. நம்ம சவுத்தில் எல்லா பக்கமும் நடக்குது. மொத்தம் வந்து நம்மளுக்கு போஸ்டிங் பண்ணது வந்து மொத்தம் லாஸ்ட் டைம் வந்து 14,000 பேர்னு சொன்னாங்க இல்லைங்களா. அதில் 12,000 பேர்கிட்ட வேலைக்கு 11,380 சம்திங் வந்துங்க. இப்போ நம்மள்கிட்ட 1000 பேர் நம்ம ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் ஏர்போர்ட்டில் ஒரு 1000 மேல் இருக்குது. ஸோ மேன் பவர் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ரெக்ரூட்டிங் நடந்துகிட்டே இருக்குங்க. இப்போ அந்த சைக்கிள் ரேலியில் பார்த்தீங்கன்னா கூட 130 பேரில் 11 பேர் வந்து தமிழ்நாட்டுக்காரங்க அந்த சைக்கிளிஸ்ட்டு. ஸோ நீங்கள் வரும்போது இன்ட்ராக்ட் பண்ணலாம் அவங்ககிட்டையும். சரிங்களா, எல்லா மாநிலத்துக்காரங்களும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் வெஸ்ட் பெங்கால் 12 பேர், தமிழ்காரங்க 11 பேர், கேரளாவில் 10 பேர், ஆந்திராவில் 9 பேர், அப்படி எல்லாம் ஈவன் கர்நாடகாவில் 8 பேர், எல்லா மாநிலத்துக்காரங்களும் இருக்காங்க இதில். ஸோ இது வந்து ஒரு எல்லா மக்கள் புரியணும் அப்படின்றதுக்காக எல்லா மக்களும் எடுத்துருக்குறோம். லாஸ்ட் இயர் 14,000 பேர் ஜாயின் பண்ணாங்க. அதில் வந்து ட்ரைனிங் முடிச்சவங்க 12,000 பேர் முடிச்சு 12,000 கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கலாம் ஜாயின் பண்ணுறாங்க. வருஷம் 14 இந்த வருஷம் 14,000 ட்ரைனிங் போயிட்டாங்க எல்லாருமே. இப்போ ட்ரைனிங் இருக்கிறாங்க. ஜனவரியில் ஆரம்பிச்சாச்சு ட்ரைனிங். அது நவம்பரில் முடிஞ்சிடும். டிசம்பரில் தே வில் கம் டு தி ஜாப். தமிழ்நாட்டில் நடக்குது. ஆமாம், அதுதாங்க கரெக்ட். நம்ம லாஸ்ட் டைம் சென்னையில் நடக்குது. இந்த வாட்டி வந்து கோவளம் அல்லது மகாபலிபுரம் அந்த சைடு நடத்தணும்னா அந்த சைடுல இருக்கக்கூடிய அந்த மீனவ மக்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்றதா இருக்கும். இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு வில்லேஜ் நம்ம இதுக்கு இந்த இடத்துல நாங்க கோஸ்டல் வில்லேஜ் எல்லாம் தங்குறது அந்த மாதிரி தான் நாங்க முடிவு பண்ணிருக்கோம். சோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அங்கதான் இப்ப தங்குறாங்க. நிகழ்ச்சியும் அங்க இருக்கு. அங்க வந்து அந்த கோஸ்டல் வில்லேஜே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க.
கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி இருக்கு. இது வந்து நாங்க பண்றோம் இல்லைங்களா, அங்க வந்து வில்லேஜஸே பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். சார் என்டையர் கோஸ்டல் சார் சொல்லுங்க. என்டையர் கோஸ்டல் ஏரியா 7500 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா மரைன் போலீஸ் அந்த ஸ்டேட்ல இருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கார்டு தான் வந்து ஓவரால் செக்யூரிட்டி இது பண்ணுறாங்க. சிஎஸ்எஃப் வந்து இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி பண்ணுறீங்க. அவங்களெல்லாம் வந்து நீங்கள் சொன்னீங்க யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அவங்களெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஓவரால் ஒரு ப்ரோக்ராமா ஸ்டேட்டு இந்த ஸ்டேட் எல்லாம் சேர்ந்து ஸ்டேட் போலீஸ் எல்லாம் சேர்ந்து இதை நடத்தியிருந்தா ஒரு இது இருக்கும். உங்களுடைய பேஸ் எங்கேயுமே போர்ட்டு தவிர வேற பப்ளிக் செக்டார் கம்பெனி தவிர வேற எங்கேயுமே கோஸ்டல்ல இல்லை. அப்ப இதனுடைய நோக்கம் வந்து என்ன? இப்போ நீங்க பேஸ் இல்ல, பேஸ் இல்லாத இருக்கிற நீங்க ஒரு பேஸ் உருவாக்குறது மாதிரி இல்லைங்க. அப்படி இல்ல. இப்ப திருப்பரங்குன்றத்துல இது செக்யூரிட்டி சிஎஸ்எஃப் பற்றி கொடியேற்ற சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட்டோட இதுல வந்து நீங்க இன்வால்வ் பண்றீங்களோன்ற மாதிரி ஒரு இல்ல போர்ட் அப்படின்னா வந்து பேச வேண்டாம், இப்ப 12 மேஜர் போர்ட்னு சொன்னேன் இல்லைங்களா, 72 எக்ஸிம் போர்ட் இருக்குங்க. அந்த போர்ட்டுக்கும் செக்யூரிட்டி கொடுக்கறது இப்போ வந்து ட்ரைனிங் நாங்க தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம ரிஃபைனரி பாத்துருக்கீங்களா, ரிஃபைனரிஸ் எல்லாமே கோஸ்டல் தான் இருக்கும். எல்லா ரிஃபைனரி ஆமா நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு 10-12 சொன்னீங்க, ரிஃபைனரிஸ் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இருக்கு, அதுக்கும் நாங்க தான் கொடுக்குறோம். அப்புறம் ஷிப்யார்ட் இருக்கு, அதுக்கும் நாங்க தான் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கு இல்லைங்களா, அது மோஸ்ட்லி எல்லாம் கோஸ்டல் தான் இருக்கு, அதுக்கும் நாங்க தான் கொடுக்குறோம். ஸோ அப்படிங்கும் போது அது அதாவது சொன்னா இல்லைங்களா 370 கிட்ட இருக்கு ஆர்கனைசேஷன் இருக்கு. எங்களுக்கு சவுத்தில் கோஸ்டலில் மட்டுமே 46 யூனிட் கமாண்டர்ஸுங்க. அதாவது அத்தனை யூனிட் கோஸ்டல் இருக்குது. 52 வில்லேஜஸ் ஸ்டே பண்ணுறோம், 46 யூனிட் கமாண்டர் இருக்குது. இது நாங்கள் மட்டுமே பண்ணுறது இல்லைங்க. நாங்கள் பண்ணும்போது கோஸ்டல் போலீஸும் லோக்கல் கோஸ்டல் போலீஸும் ஹெல்ப் எடுத்துக்கிறோம். மெரைன் போலீஸு எல்லா இடத்துலையுமே கோஸ்ட் கார்டு ஜாயின் பண்ணுவாங்க. மெகா ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து இந்தியன் நேவி அவங்களும் ஜாயின் பண்ணுறாங்க. இது எல்லாமே சேர்ந்து இது ஸ்டேட்டோட இன்வால்மெண்ட்டோட மட்டும்தான் நடக்குதுங்க. இது எங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி அவங்களோட சப்போர்ட்டோட மட்டும்தான் இது நடக்குது. எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் தெரியுங்க. இது வந்து ஒரு ஜெனரல் அப்லிஃப்ட்மெண்ட் ஒரு கிரியேட்டிங் அவேர்னஸ்க்காக தான் பண்ணுறோம். தவிர இப்ப போர்ட்ல எல்லாத்துலயும் முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணு. ரெண்டாவது இந்த போர்ட் நிர்வாகங்கள்லயே சிஎஸ்எஃப்னுடைய எண்ணிக்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சென்னை போர்ட்டு இதெல்லாம் வந்து அவங்க குறைக்கிறதுக்காக ட்ரை பண்றதா தான் நான் பாக்குறேன். அந்த செக்யூரிட்டியை ஆக்சுவலா ஈவன் போர்ட் ஆர் பிரைவேட் டெர்மினல்ஸ் அந்த செக்யூரிட்டியை டிட்டர்மைன் பண்றது இல்ல அதை அசஸ் பண்றது சிஎஸ்எஃப்ஆ இல்ல அந்தந்த போர்ட் அத்தாரிட்டிஸா? ஏன்னா இது வந்து ஒரு எதிர்காலத்துல பிரைவேட் போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கட்சில இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க சவுத்துல இருக்க எல்லா போர்ட்ஸுமே பாத்தீங்கன்னா இப்ப பெரிய மெகா போர்ட்ஸ், அதாவது மேஜர் போர்ட்ஸ்ன்றது தாண்டி பிரைவேட் போர்ட்ஸ் வருது. அங்கெல்லாம் வந்து ஏன் சிஎஸ்எஃப் வந்து பாதுகாப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கிறது வந்து எதிர்காலத்துல தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு பங்கமாய் ஆகாதா? கரெக்ட் பாயிண்ட் சொன்னீங்க. எல்லா போர்ட்டுக்குமே நம்ம சர்வே பண்றது வந்து நம்ம சிஎஸ்எஃபோட சேர்ந்து அந்த மேனேஜ்மெண்ட் இருக்காங்க, போர்ட் அத்தாரிட்டி 2 பேரும் சேர்ந்து ரிக்வயர்மெண்ட் பேஸில் பண்ணுவோம் எல்லாமே. எப்போ என்ன தேவையோ. சில போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின் போர்ட் வந்து ஒரு காலத்தை பயங்கரமாக எக்ஸிம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ட்ரை போர்ட்டாக இருந்தாங்க, ஓப்பன் போர்ட்டாக இருந்துச்சு. சென்னையில் இனிஷியலாக வந்து பயங்கர ஓப்பன் போர்ட்டு 2012 வரைக்குமே எல்லாம் ஓப்பனாக கொண்டு வருவாங்க, ஓப்பனாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் இஷ்யூ அப்படின்றதுனால அதை மாற்றி விட்டாங்க. இப்போ 800 போர்ட்டு நடந்துட்டு இருக்கு. மேன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குங்க. இப்போ சவுத்தில் மட்டும் நாங்கள் மட்டும் 6 போர்ட் இருக்குங்க நம்மகிட்ட. ஸோ மொத்தமாக விசாகப்பட்டினம் 800 போர்ட்டு, சென்னை போர்ட்டு, தூத்துக்குடி போர்ட்டு, கொச்சின் போர்ட்டு, மேங்களூர் போர்ட்டு. இந்த 6 போர்ட்டில் 4 போர்ட்டில் மேன் பவர் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஒரு போர்ட் ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஸோ மேன் பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் போர்ட்டில் மொத்தம் 72 போர்ட் சொன்னேன் இல்லைங்களா. இப்போ அதில் வந்து சிஎஸ்எஃப் வந்து ரெகக்னைஸ்ட் செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன் RSO அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் வந்து அது வந்ததுக்கப்புறம் ISPS கோடுன்னு இருக்குங்க, இன்டர்நேஷ்னல் ஷிப் அண்ட் போர்ட் ஃபெசிலிட்டி. அதில் வந்து நம்மளுக்கு வந்து RSO ஒருத்தர் இருக்கணுங்க. RSOன்னா ரெகக்னைஸ் செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன். அந்த ரெகக்னைஸ் செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன் வந்து ஷிப்புக்கு தனியாக இருக்குது, போர்ட் ஃபெசிலிட்டி தனியாக இருக்குங்க. ஷிப்புக்கு வந்து ஷிப்பிங் மினிஸ்ட்ரிலேருந்து பண்ணுறாங்க. போர்ட் ஃபெசிலிட்டிக்கு வந்து லாஸ்ட் இயர் நவம்பரில் தான் சிஎஸ்எஃப் டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி வர்ற போர்ட் எல்லா போர்ட்டுக்குமே அந்த செக்யூரிட்டி போர்ட் ஃபெசிலிட்டியை பண்ணுறது வந்து சிஎஸ்எஃப் மட்டும்தான் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து டைனமிக் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குங்க.
நம்ம வந்து ஒன்லி எல்லாமே கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்க முடியாது. ஹைப்ரிட் மாடல் ஆஃப் செக்யூரிட்டிங்க. சிஎஸ்எஃப் அது வந்து கோர் ஏரியா, நான் கோர் ஏரியா. இப்போ சில இடத்துல வந்துங்க, இப்போ நம்ம வந்து என்ட்ரி பாயிண்ட் இருக்குது, ஓவரால் செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னா அது வந்து சிஎஸ்எஃப் கொடுத்துருவாங்க. மித்தது நான் கோர் ஏரியா அப்படின்றது வந்து ப்ரைவேட் செக்யூரிட்டி கொடுப்பாங்க. ஸோ ரெண்டுமே சேர்ந்து, ப்ரைவேட்டும் சேர்ந்துடணும், கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது தான் இந்த ஹைப்ரிட் மாடல் ஆஃப் செக்யூரிட்டி. அதுதான் இனி கோயிங் டு கம் இன் ஃபியூச்சர். ஆல் தி எக்ஸிம் போர்ட் 72 போர்ட் சொன்னேன் இல்லைங்களா, அந்த போர்ட்டில் எல்லாமே இந்த மாதிரி மாடல் தான் வருங்க. Sir, as an extension of your question, you had mentioned about the hybrid model of security. With respect to Chennai Airport, can you please tell what percentage of CISF personnel man on Chennai Airport versus the private security who are there in the non-core areas? Number one. Number two, what percentage of our CISF personnel are eloquent in speaking the local language? Language, local language. ஆமாம். இப்போ வந்து சொல்கிறீங்களா? இப்போ வந்து மொத்தம் எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பாலிசி அப்படின்னு இருக்குங்க. ட்ரான்ஸ்ஃபர் பாலிசியில் பார்த்தீங்கன்னா 60% மக்கள் வந்து 60% மக்கள் வந்து உள்ளூர்காரங்களாக இருக்கணும். உள்ளூர் அப்படின்னா உள்ளூர் அதில் வந்து அரைவாசி தமிழ்நாட்டுக்காரங்கள் இருக்கணும். மீதி அரைவாசி வந்து கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இந்த 4 மாநிலம் சேர்ந்தது. ஒரு 30% மக்களும், 30% தமிழ்நாட்டுக்காரங்களும், மீதி 40% இந்த சவுத் செக்டர்னு சொன்னாங்க, அந்த 5 மாநிலங்களை விட்டுட்டு வெளியே இருக்கிறவங்க வருவாங்க. ஸோ அந்த 30-30-40 மெயின்டைன் பண்ணுறோம். ஜென்ரலாக எல்லாருக்குமே இங்கே வர்றவங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்குமே தமிழுக்காக ஒரு கோச்சிங் கிளாஸை கொடுத்துட்ருக்காங்க. இப்போ மேடம் தான் இங்கே டிஐஜியாக இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு கோச்சிங் பேசிக்காக வணக்கம் ஏதாவது சொல்கிறதுக்கு பேசிக் கிளாஸ் கொடுக்குறாங்க. பட் சின்ஸ் இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் ஆல் த பீப்புள் அப்படிங்கும்போது சில டைம் இங்கிலீஷில் பேசுகிறாங்க, சில டைம் ஹிந்தியில் பேசுவாங்க, தெலுங்கு, தமிழ் எல்லா லாங்குவேஜும் இருக்கும். உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாச்சும் அவசியம் இருந்தால் அந்த லாங்குவேஜ்காரங்க வந்து உங்களுக்கு ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணி கண்டிப்பாக கொடுப்பாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? We have, all the core area only CISF personnel are there. PSA is private security agency people who are there deployed. Nearly 20 to 30 people are here in Chennai Airport. Adhe mari language ku we ensure that in all the important duty posts where the people interact with them are completely manned by Tamil. One of the person is there in the Tamil in all the ships. So we make the plan accordingly. And earlier also, from the last year onwards, there is a procedure in Chennai Airport while briefing and debriefing. Certain instructions are given in Tamil. Certain words which are taught in Tamil to tell or interact with the passengers. Suppose if they want to say, where is my bag? I want my bag. So what are they conveying and what is the meaning? All this we are making lot of effort to ensure that they understand and communicate small words in other person also. At present we are working. Is it fine? At present. Madam, can you able to tell me in percentage? 30 people private lens சொல்றீங்க. அது வந்து CSF and maybe தெரிஞ்ச in percentage 70, 30, 80, 20. No. That 48 against No, they are asking about Tamil. Non-core. Tamil. Private and non-core area. Entire security 24-30 தான் இருக்காங்க. Rest we are there 2,500 people we are here. ஓகேங்களா? இருக்கும். less than 2-3% தாங்க. நீங்க ஜாஸ்தி கிடையாது. Private security agencies நீங்க சொல்ற மாதிரி inside the terminal who are there only 20 to 30 people. Rest are all CISF. 2400 பேர் வந்து CSF காரங்க. ஒரு 25-30 பேர் தான் இருக்காங்க பிரைவேட் காரங்க. Percentage நீங்க and they also work under the ஆமா. சார் உங்களுடைய முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். கடந்த ஆண்டை இந்த ஆண்டும் சைக்கிள் ஆஃப் வெற்றி பெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். நன்றி. நீங்க இந்த பிரஸ் நோட்ல கொடுத்தது எல்லாத்தையுமே நீங்க முதல்லயே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்க. சரிங்க. ஆனா எவ்வளவு இதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது சார் மத்திய அரசு? கடந்த ஆண்டு எவ்வளவு ஒதுக்கப்பட்டது, இந்த ஆண்டு எவ்வளவு ஒதுக்கப்பட்டுள்ளது? இல்லைங்க, இதுக்கு வந்து நிதி எதுவுமே கவர்மெண்டால் எதுவுமே ஒதுக்கவே கிடையாதுங்க எங்களுக்கு. நாங்களே இப்போ சைக்கிள்ஸ் எல்லாம் இருக்குது, லாஸ்ட் டைம் வாங்கின சைக்கிள்ஸ் இருக்குங்க, அந்த சேம் சைக்கிள் தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இட்ஸ் எவ்ரிபடி இன்வால்மெண்ட் ஒன்லி. இப்போ எல்லா ஜவான்ஸும் தேர் என்டைட்டில் ஃபார் தேர் TAD எல்லாமே கிடைக்கும் அவங்களுக்கு. அவங்க தேர் ஆல்சோ என்டைட்டில் ஃபுட். ஸோ தேர் இஸ் நோ ஃபண்டிங் அட் ஆல். இட் இஸ் அ செல்ஃப் மோட்டிவேட்டட் அண்ட் டு எஜுகேட் த பீப்புள். அவ்வளோதாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே தவிர அதில் வேற சம்பளத்துக்கு கிடைக்காது. நாங்கள் சம்பளத்தை ஒன்றுமே பண்ண மாட்டோம் நாங்கள். ஆமாம்மா, சம்பளம் அவங்க சம்பளம் அவங்களுக்கு தான், சம்பளத்துலேருந்து போட்டதில்லை. ஆமாம், TAD அவங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு
they are entitled for the food, 3 times food கிடைச்சிருங்க. They are entitled for accommodations. Since they are not going to stay in any accommodation, they have to go in the villages. So we are asking the schools and conference halls, panchayat hall irundhuchina adha mari idam we are asking that hall, and we will stay there only. We will stay with the villages. If bed is available, we will sleep in a bed. Otherwise everybody carrying the light bedding அப்படின்னா ஒரு தலகாணி, ஒரு கம்பளி, ஒரு blanket. These all 3 basic facility will be that they are carrying, and they will live a very simple life in the villages only. Most of the time we want to ensure that we will go and play with the children at least for half an hour to told about what is CSF சொல்றதுக்கு. Anybody want to willing to join any central armed police forces, CAPF, that ideas also we are giving suggestion ideas, so let them learn and let them also join the government job. Not only CAPF, they can go to RRC, they can go to SSB, there is TNPSC, there is plenty of opportunities available in government. Only we have to capture it, the knowledgeable people have to go and get the job done. இப்போ மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு இருக்கா சார்? எந்த விதமான அர்த்தம் உங்களுக்கு தராங்க அவங்க? மத்திய அரசு வந்து நாங்கள் விஆர் ஃப்ரம் மத்திய அரசு மட்டும்தாங்க. நாங்கள் மத்திய அரசு வந்து வர்றோம், நாங்கள் வந்து சைக்கிளிங் பண்ணுறோம். வி ஆர் கெட்டிங் சப்போர்ட் ஃப்ரம் த ஸ்டேட் கவர்மெண்ட், எஸ்பெஷலி இந்த வில்லேஜ் ஸ்டே பண்ணுறோம். அந்த ரோடு ட்ராவல் பண்ணுறது, அகாமடேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸு, மீட்டிங் ஹாலு, ப்ரொடெக்ஷன் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா, டிராஃபிக் ரெகுலேஷன்ஸ், இது மட்டும் தான் எங்களுக்கு கிடைக்குது. நாங்கள் மத்திய அரசுங்க. And especially how technology will be embedded in the airport facility, especially AI. How are we looking at it? How much manpower is required overall, especially in Chennai Port, airport? போர்ட்டில் கேட்குறீங்க, கரெக்டாக தாங்க. இப்போ ஆமாம், அது வந்து ஹைகோர்ட் ஆர்டர் தாங்க. 2015 வந்து ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணிடுறாங்களா ஒரு டைம், சரிங்களா? ஏர்போர்ட் செக்யூரிட்டியில ஒவ்வொரு கேபின்லயும் ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான ப்ரொசீஜர் போடப்படுறாங்க. டெக்னிக் சில இடத்துல ஸ்டாண்டர்டா வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருந்தா அது சொல்கிறாங்க, அது சொல்கிறேன். ஃபஸ்ட் அதை முடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு RSO அப்படின்னா ரெகக்னைஸ் செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன். அதில் வந்து போர்ட் ஃபெசிலிட்டி செக்யூரிட்டி ஆஃபீஸர், போர்ட் ஃபெசிலிட்டி செக்யூரிட்டி ப்ரொசீஜர்ஸ், அதை வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ போர்ட் அப்படின்னா கடலும் இருக்கும், ஷிப்பும் இருக்கும். நாங்கள் வந்து அந்த கடற்கரை, அந்த போர்ட் ஏரியான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பிரேக் பாயிண்ட்லேருந்து, அந்த பெர்த்லேருந்து அந்த லேண்ட் ஏரியா, அந்த பெரிமீட்டர் கண்ட்ரோல் எல்லாமே பார்த்துக்குவோம். அதில் வந்து என்ன டைப் ஆஃப் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், there is a more than 2000 vehicle used to come inside. அதில் ஸ்கேனிங் பண்ணணும். அதில் என்ன டைப் ஆஃப் செக்யூரிட்டி இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கான்னு கேட்டார். எஸ், we have a lot of CCTV கேமராஸ் வச்சுருக்கிறோம். அதில் வந்து இட்ஸ் மோர் தென் 200, 300, even 500 இருக்கும் சில இடத்துல எல்லாமே. அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். சில மூவ்மெண்ட் வந்து இட்ஸ் அ சஸ்பீஷியஸ் மூவ்மெண்ட், சஸ்பீஷியஸ் லொக்கேஷன் போகிறாங்கன்னா there will be an alert will come to us. அதுலேருந்து பண்ணிக்கிறோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆல்ரெடி எம்பெடட் இன்டு த இன்டகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர், ICCC சொல்லுவோம் நாங்கள். அது சிஸ்டம் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட். அண்ட் போர்ட் ஏர்போர்ட்டில் அதை விட இன்னும் நல்லாவே இருக்குங்க, சரிங்களா? பிகாஸ் இஸ் மோர் செக்யூரிட்டிஸ் ரிக்வயர். அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட வந்து இப்போ ட்ரோனும் ஆன்டி ட்ரோனும் கூட நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்போ வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ரோன் அப்படின்ற வந்து இப்போ எனிபடி கேன் ப்ராட் சம் ஐட்டம்ஸ் அண்ட் புட் இன்டு இட். அப்படிங்கும்போது we have to fight it against that rogue drone whenever it's coming inside. We have to prepare to diffuse the rogue drone. So for that purposes we are creating anti-drone systems also we are creating, and some they already come forwarded. Now a lot of PSUs in time goes, they will start having the anti-drone systems also. Artificial intelligence போயிட்டு இருக்கு. எங்களுக்கு integrated command and control system வச்சிருக்கிறோம், ICCC அதே மாதிரி வச்சிருக்கோம். அதனால பிரச்சனை கிடையாது. ஏர்போர்ட் பற்றி கேட்டீங்க, மேடம் சொல்லுவாங்க. ஏர்போர்ட்ல வந்து நாங்கள் யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட் தான் வச்சிருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா. இப்போ வந்து பீக் இந்த முக்கியமான இம்பார்ட்டன்ட் சென்சிட்டிவ், இப்போ டேட், ரிப்பப்ளிக் டே வருது, இண்டிபெண்டன்ஸ் டே வருது, இப்போல்லாம் ஸ்டெப் அப் பண்ணணுமோ அப்போல்லாம் என்னென்ன ரிக்குவயர்மெண்ட் செக்யூரிட்டி மெஷர்ஸ் எடுக்கிறோமோ அதே மெஷர்ஸ் தான் யூனிஃபார்மாக ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஷூ பெல்ட் வந்து டெஃபினட்டாக இந்த வாரத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். No, everywhere. Actually, every unit they have an integrated command and control center is available there in all the public sector undertakings. That is to secure the areas and to see the illegal movement of the people. Because anybody entering into the port area,
there is a certain biometric system இருக்குங்க. Some people RFID இருக்கும். Exactly. Chennai, yes. This type of office will be there. There will be a big screen. There will be almost 100 views will be there, and we can check every computer. Exactly, is there. Entire your operational network is changed. We will undergo a phase change. It is not required to be enhance of the manpower, but we More into tech. exactly. If you go to tech, the manpower will be diverted to some other work. இல்லாட்டி இவ்வளவு பாதுகாப்பு இருக்கும்போது இப்போ தங்கம் இந்த போதை கடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தப்பி ஓட்டம்னு சொல்றாங்க. அது எப்படி பாருங்க? குற்றவாளிகளே தப்பி ஓட்டம். ரீசன்ட் டைம்ல ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வந்து நிறைய மெயினா வர்றது ஏர்போர்ட் ஷிப்பிங் மூலமா தான் இதாக இருக்காங்க. அதை இது வரைக்கும் எவ்வளவு சீஸ் பண்ணிருக்கோம், எவ்வளவு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்காங்க? ஏர்போர்ட் அந்த டீடைல்ஸ் இப்போ எங்ககிட்ட இல்லை. போர்ட்ல வந்து எங்களுக்கு வந்து அது வந்து ஆமாம் அது டிஃப்ரெண்ட் ஏஜென்சிஸ் இன்வால்வ்டுங்க ஆக்சுவலி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில இதில் வந்து கஸ்டம்ஸ் இன்வால்வ்டு இருக்கும். இப்போ அதாவது போர்ட் அப்படின்னா 21 டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுதுங்க அங்கே. இட்ஸ் நாட் அ சிங்கிள் டிபார்ட்மெண்ட், இன்க்ளூடிங் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட், ஸ்டேட் ஃபிஷரிஸ் இருக்கும், அப்புறம் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி இருக்கும், அப்புறம் எல்லா கம்யூனிட்டி இன்வால்வ் ஆனது. இட்ஸ் நாட் அ சிங்கிள் டிபார்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா CSF இஸ் பார்ட் ஆஃப் 121 ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ். அண்ட் கஸ்டம்ஸ் இருப்பாங்க. எவ்ரிபடி ஹவ் தேர் ஓன் ஒர்க் ஆக்சுவலி. ஸோ அவங்க ஒர்க் அவங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பாங்க. சைக்கிள் பயணத்துல சவால்கள் சந்திச்சதுன்னா என்ன மாதிரியான சவால்கள்? ஆமாம், அந்த லாஸ்ட் டைம் வரும்போது எங்களுக்கு என்ன பிரச்சனை, பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் சைக்கிள் தான் பண்ணும்போது சிலவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு ஸ்டே பண்ணுறது அது எல்லாமே ரோட்டில். பிகாஸ் லாஸ்ட் டைம் ஆரம்பிச்சது வந்து நாங்கள் March 7 ஆரம்பித்தோம். கன்க்ளூஷன் பண்ணது வந்து March 31 கன்னியாகுமரி பண்ணோம். கொஞ்சம் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகி போச்சு. அப்போ சவுத் வர ஹீட் ஜாஸ்தி ஆச்சு. ஸோ அதனால இந்த டைம் ப்ரிப்போன் பண்ணிட்டோம். 28 ஜனவரியில் ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் கிளைமேட் நல்லாயிருக்கும். February 22 முடிச்சிருவாங்க. So with respect to full body scanners, are we pushing for it while the procurement essentially lies with airport authority? Are we pushing for it? No, we have requested the last meeting also. You had mentioned about drones and anti-drone systems, but what about GPS spoofing? That's also a major issue that is witnessed in airports, right? So what are you doing in that? See, actually, we have to in this jammers and all we cannot use because of this. It will interfere with the radio signals, right? So we are into it. We are in the initial phase of now, right now for the GPS. சார் காட்டுப்பள்ளி போர்ட்ல சார் சொல்லுங்க. காட்டுப்பள்ளி போர்ட்ல CSF இருக்காங்களா? இல்லைங்க, இப்போ வந்து அதுதான் ஒரு மேஜர் போர்ட் அளவுக்கு வளர்ந்தது. கிட்டத்தட்ட 60,000 கண்டெய்னர்ஸ் வந்து ஒரு மாசத்துக்கு ஹேண்டில் பண்ணுவாங்க. 60,000 1 lakh வரைக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்க பழைய போர்ட்ஸ்ல இருக்கு, மேஜர் போர்ட்ஸ்ல இருக்கு, பப்ளிக் செக்டர் போர்ட்ல இருக்குன்னா குறைஞ்சபட்ச ஒரு அபிஷியல்ஸ் ஆகுது, ஒரு SP லெவல்ல, ஒரு IPS லெவல்ல ஒரு குறைஞ்சபட்ச செக்யூரிட்டி கூட அந்த போர்ட்டுல இல்லைன்னா இமிகிரேஷன் இருக்காங்க. அதுக்கு அடுத்து இது ஏன் நீங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணல, இல்ல ரெக்கமெண்ட் பண்ணல, இல்ல அது எந்த ஸ்டேட்டஸ்? இன் ஃபியூச்சர் எல்லா டெர்மினலுமே பிரைவேட் தான் இருக்கும். பிடிஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கப்ப அப்ப வாட் இஸ் த ரோல் ஆஃப் செக்யூரிட்டி ஆஃப் இன்டர்னல் இதுன்றதான் ஒரு கேள்வி ஆயிருக்கு. இது இப்ப இல்ல, ரொம்ப நாளாவே இருக்கு. மேலிட லெவல்ல நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? அது ஒண்ணு. ரெண்டாவது, சென்னை எண்ணூர் போர்ட்ல இப்ப முதல்ல இருந்த விட பர்சனோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து பிரைவேட் போர்ட் பற்றி சொல்லிடுறோம். அதான் இப்போ இந்த மீட்டிங்கோட டிஸ்கஷன் பண்ணது. அதுதான் நான் என்ன சொன்னேன்னா, ஒன்லி 12 போர்ட் மேஜர் போர்ட்டும் 2 மைனர் போர்ட் 14 போர்ட்லாம் CSF இருக்கு. அண்ட் டோட்டல் நம்மளுக்கு 72 எக்ஸிம் போர்ட் இருக்கு. சின்ஸ் CSF is already recognized as a recognized security organization, now we have to expand our footprint into all the 72 ports. Government is already given a order to us, and it will be taken time by time only. It cannot be implemented immediately because the bill passed only last year. So it will, all the exim port will come into the picture. Now mega port, he told already, mega port also already comes, because whoever transiting more than 100 MMT means 100 million metric ton பண்றாங்க already mega port. So it's a dynamic process. Nothing is static actually. So காட்டுப்புலியோ இருக்கட்டும், விழிஞமா இருக்கட்டும், கிருஷ்ணப்பட்டினமா இருக்கட்டும், any port in future it will keep coming only. CSF will come as a part of hybrid systems. And we will be the RSO to conduct all the security. அதான் அது வருவாங்க, இனிமேல் வரும். அதான் அது இப்போ பில்லே இப்போ தான் பாஸ் ஆயிருக்குங்க. 2025 நவம்பர் தான் பாஸ் ஆயிருக்கு.
அண்டர் இருக்கிறதா இருக்கு. under consideration. It will soon come before end of this year actually. The deployment will start coming in. But as an extension to the question on GPS portal that you mentioned, did we have any specific directive that came from Delhi to be implemented across the airports? Because you just mentioned the initiatives that you're trying to take. That is with respect to Chennai airport itself, or did you have any directives? No. There is a dedicated committee which is going on for. There is a dedicated committee which is going on for the drones and other related issues. So there is a separate committee for it, which is working for it. Yes. In airport sector, in our force headquarters, separate committee is going for it. Separate drone related committee is working for it. So, this is pertaining even within the Chennai airport, No. It's all over the country. all over the Country. They are working on it. Right. If we receive an incident of GPS spoofing in Chennai, what is the next course of action? How do we highlight it in the next security meeting? What happens then? Because few months back there were a couple of incidents which is reported across the country, including Chennai. So what happened post that time? No, we report it and we try to and we'll report it and we have tried to find it also. We work with the cyber security people also. And right now we are in the initial stage to counter it. Right. We are in the initial stage of countering. ஆனா இப்ப சென்னை விமான நிலையத்துல வந்து பிஎஸ்எஃப் உடைய மொத்த வீரர்களோட பாதுகாப்பு சென்னை விமான நிலையத்துல பற்றாக்குறை இருக்குதா இல்ல முழு சென்னை விமான நிலையம் இப்ப ஒர்க்கிங் ஆபரேஷன்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குதுங்க. எத்தனை பேர் 2128. இல்லை மேடம், நீங்கள் அவ்வளோ சொன்னாலுமே இன்னைக்கு அதர் மெட்ரோ ஏர்போர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஈவன் டிராஃபிக் அதிகமாக இருக்கக்கூடிய பெங்களூராக இருக்கட்டும், மும்பையாக இருக்கட்டும், செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.